வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. ரைட் சார், நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்குது. நம்ம போன RRRக்கும் இந்த RRR எபிசோடுக்கும் நடுவில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ ஐபிஎல் இஸ் அட் இட்ஸ் ஸ்டேக். இந்த வருஷம் 2025 ஐபிஎல் தொடருமா அப்படின்ற நிலைமையிலேயே இருக்குது. சொல்லுங்கள் சார். That's what I also feel. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ளட் லைட்டில் வந்து டிஃபெக்ட் டெக்னிக்கல் ஃப்ளான்னு சொன்னாங்க. அது இன்ஃபேக்ட் பிளாக் அவுட்டுக்கான ட்ரெய்லர் மாதிரி இருந்தது, ஒரு லைட்டை கட் பண்ணது. ஸோ டெஃபினட்டாக அங்கே ஏதோ சம்திங் ராங் தேர். அண்ட் இன்னைக்கு இருக்கிற எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸில், இந்தியா பாகிஸ்தான் டென்ஷனில் எனக்கு சர்ப்ரைஸ் இன்னைக்கு மேட்ச் அங்கே அவ்வளோ தூரம் ஆனது. சரி, அது கிளியராக தெரிஞ்சுட்டு இது டெக்னிக்கல் ஃப்ளான்னு சொன்னாங்களே தவிர இது சேஃப்டி மெஷர் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ ஆல்சோ டவுட் தட் ஐபிஎல் வில் கண்டினியூ ஃபர்தர். சார், இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 days பேக்கே, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே இதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா வந்து பாகிஸ்தானோட அவங்களோட அந்த டெரரிஸ்ட் கேம்பை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அவங்களோட அந்த மூவ்க்கு கொஞ்சம் முன்னாடியே இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இதுலையோ இல்லை பிசிசியோ யோசிச்சு இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறனால அவங்களாம் ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்துருக்கலாமா முன்னாடியே? அட்லீஸ்ட் ஒன்று ஐபிஎல்லை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம் அப்போவே, இல்லைனா தொடர்றோம் பட் ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட நாட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சார், ஒவ்வொரு நாட்டோட நமக்கு இருக்கிற அந்த ஒரு டைப்ன்றது. ஆமா, ஷுவரா நீங்க சொல்ற ரைட். பிகாஸ் ஒரே ஒரு ஹிண்ட் வந்து நம்ம பிஎம் வந்து கிவன் த ஃபுல் ரைட்ஸ் டு தி ஆர்மி அப்படின்னு சொன்ன போதே, ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்ன போதே எனக்கு டவுட் வந்தது. இது மாதிரி டெஃபினட்டா ஏதோ ஒரு இம்பெண்டிங் டேஞ்சர் ஏதோ ஒன்று இருக்கு இந்த மாதிரி அப்படின்றது. டேஞ்சர் கிடையாது, நம்ம தான் ஜெயிக்க போறோம், டவுட்டே கிடையாது. டென்ஷன் சொல்றேன், ஆங்ஸைட்டி கண்டிப்பா இருக்கும். அண்ட் தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி, சோ மெனி ஃபாரின் பிளேயர்ஸ் ஆர் இன்வால்வ்டு நம்ம கூட. அதனால அது வந்து ஷுவரா ஒரு எனக்கே ஒரு காமன் மேனுக்கே ஒரு காஷன் தெரியுதுன்னா அங்க மேனேஜ்மெண்ட்ல மினிஸ்ட்ரி க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். ரைட் சார். ஐபிஎல் இந்த மேட்சஸ் வந்து இப்போ நடக்க போகிற 1-2 மேட்சஸ் வந்து வேற ஊர்களுக்கு மாற்ற போகிறோம். அடுத்து பிபிகேஎஸ் எம்ஐலேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஐபிஎல் டோட்டலாக இந்த வருஷம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறதோ இல்லை வேற நாட்டுக்கு மாற்றப்படுமோ அந்த டிசிஷனுக்கு அவங்க வரலை. நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். பட் ஹவு டு யூ சீ திஸ்? நம்ம சவுத் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் மேட்சஸை மாற்றிட்டா பிரச்சனை இருக்காது, சேஃப் தான் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பிரச்சனை இருக்கு இல்லைங்கிறத பார்க்கல. பட் இன் ஆல் ஃபேர்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல ஸ்டாப் பண்றதுதான் நல்லது. ஏன் சொல்றேன்னா, அது திருப்பி நம்ம நீங்க 2 ஃபேஸ்ல நடந்ததுல துபாயில் நடந்த போது அந்த மாதிரி வேற ஊர்ல இந்த டென்ஷன் எஸ்கலேட் ஆன டென்ஷன்ஸ் எல்லாம் சப்சைட் ஆகி ஒரு நார்மல்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரிக்கெட்டை பத்தி பேசலாம். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் இவெண்ட். அண்ட் இப்போ இன்னைக்கு இன்ஃபேக்ட் தரம்சாலா இஸ் குவைட் க்ளோஸ் டு ஜம்முன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் இப்போ அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி நம்ம ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நேற்றுக்கே சொன்னேன், இந்தியா பாகிஸ்தான் லீக்னு ஒன்று இருக்கு, அதை கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு. ஆனா இந்த டென்ஷன்ல என்னதான் இருந்தாலும் கிரிக்கெட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் கால் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட். அதுவும் வேர்ல்ட் லெவல் அண்ட் லைவ் ரீலே வேற போயிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல சைட் பை சைடு இப்படி ஒரு இன்டர்நேஷனல் இவெண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் நடக்கிறது நியாயம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. என்னதான் நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆனாலும் கண்ட்ரி முதல்ல முக்கியம். எத்தனையோ லைவ்ஸ் வந்து அங்க பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்காக. அந்த சமயத்துல இங்க வந்து நம்ம கிரிக்கெட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. வெல் சார், அதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி பிசிசிஐ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இன்னைக்கு நைட் ஒரு நாளை காலையில் நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். We are born to win. We will win. We will always win. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. On a positive note, we'll sign off and hope for the best things to come. Definitely. மறுபடியும் சந்திப்போம். RRR. தேங்க்யூ சார்.